வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்யூ எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிற பெரும்பாலான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. எல்லாமே படிக்கணுமா, கட் ஆஃப் எவ்வளோ வரும், என்ன ஸ்கோர் சேஃபு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் பிளைண்டாக படிக்க மாட்டீங்க, ஒரு ஸ்மார்ட்டாக படிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிலபஸ் பார்த்துடலாம். டிஎன்யூ எஸ்ஆர்பி சிலபஸ் வந்துட்டு முதல்ல ஜென்ரல் நாலேஜ், ஓகேங்களா. ஸோ டிஎன்யூ எஸ்ஆர்பி எக்ஸாமில் ஜிகே தான் வந்துட்டு ரேங்கை டிசைட் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, அதாவது தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணி ஹிஸ்ட்ரி இருக்கும். சங்கம் பீரியடு, பல்லவா, சோழா, பாண்டியன் அந்த செக்ஷன் வரும். அதே மாதிரி ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், டிஎன் லீடர்ஸை பற்றி கேட்பாங்க. ஸோ ஹிஸ்ட்ரி முழுசாக படிக்கணும்னு நினச்சா ஓவர்லோட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டிஎன்யூ எஸ்ஆர்பி ரிப்பீட்டட் ஏரியாஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். அடுத்து பாலிட்டி, ஸோ கான்ஸ்டிடியூஷன் பேசிக்ஸில் வரும். ஃபண்டமெண்டல்ஸ், ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் வரும். அதே மாதிரி பிரசிடென்ட், பிஎம், சிஎம் பவர்ஸ் அதை பற்றி கேட்பாங்க. யூபிஎஸ்சி லெவல் படிக்க நீங்கள் வந்துட்டு தேவையில்லை பொலிட்டிக்கலாக, அதை விட கொஞ்சம் கம்மியாக ஈஸியாக தான் கேட்பாங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஜியாகிரஃபி ஏரியாவிலேருந்து வரும். இந்தியன் ரிவர்ஸை பற்றி கேட்பாங்க, தமிழ்நாடு ரிவர்ஸ் அண்ட் டேம்ஸை பற்றி கேட்பாங்க, கிளைமேட் எப்படி, அந்த இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. மேப் பேஸ்டு கொஷின்ஸ் வந்துட்டு அதிகமாக வரும்னு சொல்லலாம். கரண்ட் அஃபேர்ஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. லாஸ்ட்டு 6 to 8 months என்ன நடந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸு, ஸோ அதை பற்றி கேட்பாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸை பற்றி கேட்பாங்க, போலீஸு, அதே மாதிரி டிஃபென்ஸ் அவார்ட்ஸு இதை பற்றிலாம் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸை ஸ்கிப் பண்ணால் செலெக்ஷன் நம்ம செலெக்ஷன் ஆகுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸை நல்லா படிங்க, அதுதான் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது லாஸ்ட்டு 6 to 8 months வந்துட்டு நீங்கள் படிங்க. அதே மாதிரி ஆப்டிடியூடு, அரித்மெட்டிக்கு, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாபிக்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன், ஆவரேஜு, டைம் அண்ட் ஒர்க்கு, ஸோ எஸ்ஐக்கான கொஷின்ஸு. ஸோ இது அதாவது மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இந்த இதெல்லாம் வந்துட்டு கேட்பாங்க. இந்த டாபிக்ஸ்லாம் கவர் ஆகும், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் வந்துட்டு டஃப்பாக இல்லை, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஸ்பீட் தான் வந்துட்டு இஷ்யூவாக இருக்குது, அதுதான் வந்துட்டு ரியாலிட்டி. ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா, இதெல்லாம் மேக்ஸ் ஃபார்முலா இதெல்லாம் வந்துட்டு ஒரு நோட்டில் நோட் பண்ணி டெய்லி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 10 சமாவது மினிமம் போட்டு பாருங்கள். அதே மாதிரி தமிழ், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் தான் கேட்பாங்க. கிராமர் பேசிக்ஸு, இலக்கணம், தமிழ்னா இலக்கணம், ஸோ அந்த மாதிரி தான் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி கட் ஆஃப் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக இருந்தது. முன்னாடி எஸ்ஐ எக்ஸாம் டிஎன்யூ எஸ்ஆர்பி கண்டக்ட் பண்ணப்போ ஜென்ரலில் வந்துட்டு 65 to 75 மதிப்பெண் இருந்தாலே வந்துட்டு போதும்னு சொன்னாங்க. அதே மாதிரி பிசி எம்பிசிக்கு 60 to 70 இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு வந்துட்டு 55 to 65. கட் ஆஃப் டிபெண்ட்ஸ் ஆன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உங்களோட நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ், பேப்பர் எவ்வளோ டஃப்பாக ஈஸியாக அதை பொறுத்து இருக்குது. அதேமாதிரி கேண்டிடேட்டோட பெர்ஃபார்மன்ஸு, இது மூணுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து கட் ஆஃப் வந்து டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து கட் ஆஃப்க்கு மட்டும் எய்ம் பண்ணாதீங்க. 80+ ஸ்கோர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். 75 இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு டவுட்லேயே இருக்கணும். பிலோ 70 இருந்துச்சுன்னா கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்காக நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒன்லி ஜிகே மட்டும் படிச்சுட்டு ஆப்டிடியூட்லாம் இக்னோர் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எக்ஸாமு. ஸோ ஜிகேவும் படிங்க, ஆப்டிடியூடும் படிங்க. மார்க் டெஸ்ட் இல்லாமல் எந்த ஒரு எக்ஸாமும் அட்டன் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மார்க் டெஸ்ட்டு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர்ஸை படிக்காதீங்க, இப்போ இருந்தே படிங்க. லாஸ்ட் 6 months 8 monthsோட கரண்ட் அஃபேர்ஸை படிக்க ஆரம்பிங்க. நெகட்டிவாக எதையுமே திங்க் பண்ணாதீங்க, எல்லாமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி டிஎன்யூ எஸ்ஆர்பி எக்ஸாம் வந்துட்டு ஒரு நாலேஜ் டெஸ்ட்டுக்காக அது வந்து கண்டக்ட் பண்ணல, ஒரு டிசிப்ளினுக்காக தான் அவங்க வந்து அதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டடீஸ் மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹோல் எல்லாமே அவங்க செக் பண்ணுவாங்க. டெய்லி பிளான் பண்ணி படிங்க. ஜிகே 1 hour, ஆப்டிடியூடு வந்துட்டு ஒரு 30 minutes,
தமிழ் ஒரு 20 நிமிஷம் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 2.5 ஹவர்ஸாவது கன்சிஸ்டன்ஸாக டெய்லி படித்தா மட்டும்தான் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பியில் வந்துட்டு பாஸ் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு ஒரு 2 மார்க் டெஸ்ட்டாவது எழுதி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த ஏரியாவில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எது படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் அதிகமாக வருது, அதை வந்துட்டு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க அடிக்கடி. ஸோ மார்க் டெஸ்ட் இல்லாமல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு அது ஒரு பிளைண்டாக நீங்கள் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ மார்க் டெஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் அது எழுதுங்க. அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஈஸியான எக்ஸாம் கிடையாது. பட் அது வந்துட்டு பாஸே பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒரு 3லேருந்து 4 மாதம் ஹானஸ்ட்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸ் யூனிஃபார்ம் நீங்கள் போடுவீங்க. சிலபஸ் கிளாரிட்டி, உங்களுக்கு சிலபஸ் என்ன படிக்கணுன்ற ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி கட் ஆஃப் வந்துட்டு இவ்வளோ இருக்குன்ற ஒரு ப்ரிடிக்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ ஒரே ஒரு கொஷின் இருக்குது, நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக படிப்பீங்களா அப்படின்றது மட்டும்தான். ஸோ நீங்கள் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.